வணக்கம் நண்பர்களே. இந்த வாழ்வின் நமக்கான தேடல்களை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சில பேருடைய எதிர்மறையான கருத்துக்களை நாம புறந்தள்ளிவிட்டு நமது பாதையை நோக்கி மட்டும் நம்பிக்கையோட போகணும் அப்படின்னு நம்மளுடைய முந்தைய காணொளியில பார்த்தோம். அப்படி நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்துல நம்ம சுற்றி இருக்கும் எதிர்மறையாளர்களை நாம் சமாளித்தால் கூட மற்றும் ஒரு மிகப்பெரிய நபர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்ம பாதையில அதிகமான குறுக்கீடுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அவரை எப்படி நாம அடையாளம் கண்டு அவர்கிட்ட இருந்து விலகி நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்பிக்கையோட எப்படி பயணப்படணும் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொளியில ஒரு குட்டி கதை மூலமா பார்ப்போம் நண்பர்களே. ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டுகிட்டு வர்றான். அவனுக்கு 3 மகன்கள். அந்த அரசனுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுருச்சு. அவனுடைய அந்த நோயை தீர்க்கணும்னா அந்த நாட்டில் உள்ள ஒரு மலை உச்சியில் உள்ள ஒரு மூலிகையை கொண்டு வந்து சாறு எடுத்து கொடுத்தாதான் அந்த அரசனுடைய நோயை குணமாக்க முடியும். அந்த மலை உச்சிக்கு போகிற பாதையெல்லாம் ஒரே அடர்த்தியான காடாக இருக்கும். அந்த மலை உச்சிக்கு போகணும்னா அந்த மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு தேவதை வழிகாட்டினாதான் அந்த மூலிகை இருக்கும் இடத்த போய் அடைய முடியும். இப்படி இருக்கும்போது அந்த மூலிகையை யார் போய் கொண்டுட்டு வர்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த அரசனுடைய முதல் மகன் சொல்கிறான், அந்த மூலிகையை நான் போய் கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விடை பெறுகிறான். அங்கிருந்து போய் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதையை போய் சந்திக்கிறான். அந்த தேவதை வழிகாட்டுவதற்கு சில நிபந்தனைகளை விதிக்குது. இது என்ன நிபந்தனைனா, நான் உன் பின்னாலேயே வருவேன். நான் இடது பக்கம் திரும்புன்னு சொன்னால் நீ இடது பக்கம் திரும்பணும், வலது பக்கம் திரும்புன்னு சொன்னால் நீ வலது பக்கம் திரும்பணும். நீ நடக்கிறத ஒருபோதுமே நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். எது நடந்தாலும் பின்னால திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுது அந்த தேவதை. அந்த தேவதையினுடைய நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டு அந்த அரசனினுடைய முதல் மகன் தேவதை வழிகாட்டி அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கான். திடீர்னு பின்னால வர்ற அந்த தேவதையினுடைய சலங்கை ஒலி கேட்காம நின்றுது. உடனே என்ன ஆச்சுன்னு அவனையும் அறியாம திரும்பி பார்த்துடுறான். இப்போ தேவதை சொன்ன நிபந்தனைய அவன் மீறிட்டான். உடனே அவன் கற்சிலையா மாறிடுறான். அடுத்து அந்த அரசனுடைய 2வது மகன், நான் போய் அந்த மூலிகையை கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவனும் போய் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதையை போய் சந்திக்கிறான். தேவதை இவனிடமும் அதே நிபந்தனையை சொல்லுது. இவனும் நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த மலை உச்சியை நோக்கி தேவதை காட்டக்கூடிய வழியில போய்கிட்டே இருக்கான். இவன் அந்த மலை உச்சிக்கு போற பாதையில பாதி தூரத்துக்கு மேல கடந்து போய்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா பின்னால இருந்து ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது. இவன் ஆர்வ மிகுதியில உடனே திரும்பி பார்த்துடுறான். இப்ப அவனும் தேவதையினுடைய அந்த நிபந்தனையை மீறினதுனால கற்சிலையா மாறிடுறான். இப்ப அந்த அரசனினுடைய 3வது மகன், நான் போய் அந்த மூலிகையை கொண்டுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவனும் மலை அடிவாரத்தில் உள்ள தேவதையை போய் சந்திக்கிறான். அந்த தேவதை இவங்கிட்டையும் அதே நிபந்தனையை விதிக்குது. இவன் நிபந்தனையை ஒத்துக்கிட்டு மலை உச்சியை நோக்கி வேகமா நடக்க தொடங்குறான். இவனுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருந்த தேவதையினுடைய சலங்கை சத்தம் திடீர்னு நின்று போயிடுது. இவன் பின்னாடி திரும்பல. கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி அலறல் சத்தமும் சிரிப்பு சத்தமும் மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவன் எது கேட்டாலும் பின்னாடி திரும்பாம முன்னோக்கி போறத மட்டுமே தீர்க்கமா வச்சுக்கிட்டு அந்த மலை உச்சியை போய் அடைஞ்சிடுறான். அங்கே போய் அந்த மூலிகையை பறிச்சுட்டு வந்து அவங்க அப்பாவை காப்பாத்திடுறான். நண்பர்களே, இந்த கதையோட தொடக்கத்துல நம்ம இலக்கை அடைய விடாம நம்மளை தடுக்கிற இன்னொரு நபர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது யார் அப்படின்னு பார்த்தா வேறு யாருமே இல்லை நண்பர்களே, அது நம்முடைய மனம்தான்.
இந்த கதையில வர்ற அந்த தேவதை தான் நண்பர்களே நம்மளுடைய மனம். நம் வாழ்வில் நாம் அடைய வேண்டிய இலக்கை நமக்கு அடையாளம் காட்டுவதும், உன் திறமையால் நீ அதை அடையலாம் என்று நம் எண்ணத்தில் உதிக்க வைப்பதும், அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நினைக்க வைப்பதும் அந்த மனம்தான். சரின்னு அந்த மனம் காட்டிய அந்த பாதையை நோக்கி கடுமையாக உழைத்து இலக்கை அடைந்து விடுவோம் அப்படின்னு நாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருவேளை நீ இதில் தோத்துட்டா என்ன பண்ணுவ? இதனால உனக்கு நிறைய பொருள் செலவு ஏற்பட்டா என்ன பண்ணுவ? இது உனக்கு சரியா வருமா அப்படின்னு இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதும் அதே மனதில் தான் நண்பர்களே. இந்த இடத்துல தான் நம்ம அந்த எதிர்மறை சிந்தனைகளை தெளிவாக அடையாளம் கண்டு நாம் இப்ப எதிர்மறையா சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாம உணர வேண்டும். இப்ப நம்ம இலக்கை நோக்கி நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த செயல்பாட்டுல வேகத்தை குறைக்கிற இந்த சிந்தனை எதிர்மறையான சிந்தனை அப்படிங்கிறத நம்ம அவதானிக்கணும். இந்த மாதிரி நம்ம சிந்தனைகளை நாம் இனம் காண ஆரம்பிச்சிட்டாலே நம்மளுடைய எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து விரைவில் நாம மீண்டு விடலாம் நண்பர்களே. இந்த எதிர்மறை சிந்தனைகள் வராம நாம நேர்மறையோடு சிந்திச்சு நம் செயல்களில் வேகத்தை கூட்டி இலக்கை அடைய நாம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம எதிர்மறை சிந்தனையை நாம உணரணும். அதுல இருந்து மீண்டு வரணும்னா நம்ம சில சுய முன்னேற்ற புத்தகங்களை நம்ம கண்டிப்பா வாசிக்கணும் நண்பர்களே. இந்த புத்தக வாசிப்பு தான் நம் எண்ணத்தை செம்மைப்படுத்தும். நம்ம செய்யற செயல்ல நமக்கு ரொம்ப உந்துதலை ஏற்படுத்தும் இந்த புத்தக வாசிப்பு. மேலும் சுய முன்னேற்ற காணொளிகளையும் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நாம செஞ்சுக்கிட்ட செயல்களில் சில தோல்விகள் ஏற்பட்டாலும் இந்த தோல்விகள் நமக்கு வெற்றிக்கு பாடமாக இருக்கும் அப்படின்னு நேர்மறையாக தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, சின்ன சின்ன தோல்விகள்னால மனமுடைந்து நம் முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது நண்பர்களே. ஒவ்வொரு தோல்வியையும் புதிய முயற்சிக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கணும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய இலக்குகளை பற்றியும் அதை நோக்கி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல்களை பற்றியும் நீங்கள் ஒருவேளை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அது நேர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஒருபோதும் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களோட நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்களுடைய எண்ணத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நேர்மறை சிந்தனைகளை பெருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.